பிஎட் செமஸ்டர் ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அப்படின்னு எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா? ஸோ ஃபெப்ரவரியில் நடந்த பிஎட் எக்ஸாம்ஸ் அதை வந்து ஜான்வரி 2026 எக்ஸாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோட ரிசல்ட்ஸ் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து முன்னாடி வந்து பார்க்க முடியாது ரிசல்ட்ஸை. இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த வெப்சைட்டில் போயிட்டு லாகின் பண்ணுங்கள். அதில் போயிட்டு உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களோட ரிசல்ட்ஸ் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் போட்டிங்கன்னா உங்களோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கும். உங்களோட ரிசல்ட் தானா, உங்களோட நேம் இருக்கா, உங்களோட மார்க்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, இல்லை ஆப்சென்ட்டுன்னு போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் உடனே இன்டிமேட் பண்ணணும் உங்களோட காலேஜுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் என்றைக்கு அப்படின்னா, உங்களுடைய எந்த குவெரிஸாக இருந்தாலும் நீங்கள் 4 டேஸ்க்குள்ளார நீங்கள் வந்து சொல்லியிருக்கணும். அதாவது ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண டேட்லேருந்து 4 டேஸ்க்குள்ளார நீங்கள் சொல்லியிருக்கணும். அது இந்த சர்க்குலர் வந்து 17th ஏப்ரல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ நீங்கள் ரிசல்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா 4 டேஸ்க்குள்ளார நீங்கள் வந்து சொல்லணும் அப்படிங்கிறது தான். அப்போ 17th நீங்கள் கேல்குலேட் பண்ணுங்கள், இல்லை 18th கேல்குலேட் பண்ணுங்கள், இல்லைன்னா உங்கள் காலேஜுக்கு உடனே இன்டிமேட் பண்ணுங்கள். வெரிஃபை தேர் ரிசல்ட்ஸ் கேர்ஃபுல்லி. உங்களுடைய ரிசல்ட்ஸை நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து வெரிஃபை பண்ணணும். இன்கேஸ் எனி ஸ்டூடெண்ட் சப்மிட் தேர் ரிசல்ட்ஸ் queries, the college has to submit the result queries in the result query link. ஓகே, ஒரு யாருக்காவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு query இருக்குது, இந்த டவுட் இருக்குது, ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அது வந்து நீங்கள் காலேஜுக்கு கொடுத்தீங்கன்னா காலேஜ் வந்து அவங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க் வழியாக அவங்க அதை தெரிவிச்சிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து எதுக்கும் இது பண்ண வேண்டாம். எந்த மிஸ்டேக்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை வந்து காலேஜுக்கு சொல்லுங்கள். நீங்கள் டைரெக்டாக ஃபோன் பண்ணவோ, மெயில் பண்ணவோ, இல்லை ரிட்டன் ரிக்வெஸ்ட் கொடுக்கவோ தேவையில்லை. ஸ்டூடெண்ட்ஸ் டைரெக்டாக காலேஜை காண்டாக்ட் பண்ணால் போதும், எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிட்டிங் queries is within 5 days from the publication of the result. அங்கே 4 days கொடுத்தாங்க. இங்கே ஏதாவது queries இருந்துச்சு, கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா 5 daysக்குள்ளார சொல்லிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The principals of the colleges are requested to download the result gallery by using the username and password already provided. ஸோ காலேஜ்லேயும் பிரின்ஸிபல் என்ன பண்ணியிருக்கலாம், அந்த ரிசல்ட்ஸ் கேலரியை அவங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த காலேஜ் லாகின் லிங்க் இஸ் அவைலபிள் ஆன் த யூனிவர்சிட்டி வெப்சைட். The hard copy of the result gallery will not be sent to the colleges respectively. ஸோ ஹார்ட் காப்பி அவங்களுக்கு அனுப்ப மாட்டாங்க. காலேஜ் வந்து அந்த லாகின்குள்ளே போய் அந்த லிங்க்கில் யூனிவர்சிட்டியில் வெப்சைட்டில் அவங்க டவுன்லோட் பண்ணிக்கணும், அவங்க காலேஜ் யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு. அதே மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸும் ரிசல்ட்ஸை பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் வரும். சரியா, இங்கேயே இந்த சர்க்குலர்லேயே நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன்ட்டு வரும். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்துடுது உங்களுக்கு ரிசல்ட்ஸு. இதில் வந்து உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் என்னவோ அதை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட்டை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். உங்களோட ரிசல்ட்ஸை நீங்கள் இங்கே வந்து உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரை இங்கே டைப் பண்ண போகிறீங்க. டைப் பண்ண பிறகு வியூ ரிசல்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட பிஎட் ரிசல்ட்ஸை பார்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஒருத்தவங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் போட்டிருக்கேன், உங்களோட ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் போட்டுட்டாங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகும்.